ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹென்ரி ஹாவர்ட் எழுதின த சூட் சீசன் அப்படிங்கிற போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி போய்ட்டை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் ஹென்ரி ஹாவர்ட். இவர் ஒரு இங்கிலீஷ் நோபல்மேன், பொலிட்டீஷியன் அண்ட் அ போயட் அண்ட் ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் ரெனேசான்ஸ் போயட்ரி. அது மட்டும் இல்லாமல் 16th century இங்கிலீஷ் போயட்டும் கூட. இவர் 1517 ஹெட்ஃபோர்ட்ஷையரில் பிறந்திருக்காரு. அண்ட் இறந்தது எப்போனா 1547 இறந்திருக்காரு. இவரோட 29 வயதில் இறந்திருக்காரு, லண்டன், இங்கிலாண்டில். இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ஸ்வீட் சீசனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஏன் ஸ்வீட் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து லண்டனில் செட்டிங் இருக்குது. லண்டனில் வந்து எப்போதும் குளிராக தானே இருக்கும். ஸோ இங்கிலாண்டில், லண்டனில் வந்து எப்போதுமே குளிராக இருக்கனால மக்களுக்கு ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ப்ரிங் சீசனை அவங்க வந்து ஸ்வீட் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ப்ரிங் சீசனை பற்றி தான் இந்த போயமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலாண்டில் இருக்க மக்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் சீசன் ஒரு பெட்டர் சீசனாக இருக்குது. அந்த சீசனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ப்ளூம் ஆகுது. நிறைய ஃப்ரெஷ் லீவ்ஸ்லாம் வந்துட்டு ட்ரீஸில் வந்து அப்போ தான் வந்து காணப்படுது. எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்குது. ஹில்ஸ் எல்லாமே அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. பார்க்குற எல்லா இடமும் க்ரீன் கலராக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹில்ஸ், வேலிஸ் இது எல்லாமே வந்துட்டு க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்ட மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு வந்து பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நைட்டின்கேல் பாடிக்கிட்டே இருக்குது. அதுவும் எப்படின்னா ஜாலியாக பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டின்கேல் அப்படின்னா வானம்பாடி பறவை இருக்கும் இல்லையா, அதுதான் நைட்டின்கேல். அந்த நைட்டின்கேலோட ஃபெதர்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸும், பூக்கள்லாம் பார்க்குறக்கு எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நைட்டின்கேல் பாடுறதுனால எப்படி இருக்குதுன்னா, அந்த வின்டரோட டல் எனர்ஜி, எப்போதும் அங்கே குளிராக இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு டல் எனர்ஜியாக இருக்குது. அந்த டல் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெஷ் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங்கை வந்துட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு ஹாப்பி சீசனாக இவங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா பிளான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லையா, அதனால இவங்களுக்கும் ஹாப்பி சீசனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த போயமோட எஸ்ஸே மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரௌச்சர் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ எந்த மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சீசனில் ஹார்ட்லாம் நிறையா வந்துட்டு காணப்படுது. ஹார்ட் அப்படின்னா ஒரு ரெட் கலர் டீர் தான் ஹார்ட்டு. அது என்ன பண்ணுதுன்னா, அதோட கொம்பு இருக்கும் இல்லையா, அந்த கொம்பெல்லாம் வந்து நீளமாகுது. இந்த சீசன் வரும்போது அந்த கொம்பெல்லாம் வந்து வளருது, நீளமாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த கொம்பில் ஒரு ஸ்கின் இருக்கும். அந்த ஸ்கின் கூட விழுந்து புதுசாக முளைக்குது, புதுசாக ஒரு ஸ்கின் வளருது அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க மேல் டீர், அந்த மேல் டீரை பக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக் எல்லாமே வின்டர் கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஜாலியாக ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாள் வின்டரில் இருந்தனால சோர்வாக இருந்திருக்கும் இல்லையா அந்த பக் எல்லாமே, இப்போ வந்து அந்த கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து ஜாலியாக போகுது. அதாவது சம்மர் அதை என்ஜாய் பண்ணுது, அதாவது ஸ்ப்ரிங்கை வந்து என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீரோடைகளில் வந்து ஃபிஷ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்விம் பண்ணுது. மீன்கள்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த மீனில் இருக்க செதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு திரும்ப வந்து ரிப்பேர் பண்ணிடுச்சு. அதாவது வந்து ரொம்ப சோர்வாக இருந்தது, இப்போ அதெல்லாமும் கூட விழுந்து முளைக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த சீசனில் எல்லாத்துக்கும் ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பாம்புகள் இருக்கு இல்லையா, ஸ்னேக்ஸுக்கு கூட அதோட ஸ்கின் வந்துட்டு ரிமூவ் ஆகி திரும்ப ஸ்கின் முளைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்னேக்ஸில் வந்து ஒரு சில ஸ்கின் வந்துட்டு ரிமூவ் ஆகி திரும்ப முளைக்கும். அது வந்து இந்த ஒரு சீசனில் அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்வாலோ பேர்ட்லாம் வந்து ஆக்டிவாக வந்துட்டு அதோட உணவு ஃப்ளைஸை வந்து தேடி பறந்து சர்ச் பண்ணி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பீஸ்லாம் வந்துட்டு தேன் கலெக்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோ பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வின்டரில் எப்போதும் ரொம்ப லேசியாக இருக்கும் பீஸ்லாம், இப்போ வந்து பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்கு ஹனி கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீசனில் எல்லாமே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாழ்கிற எல்லா உயிரினங்களும் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸும் கூட இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸ் அண்ட் பீஸ் இது எல்லாமே இந்த வின்டரோட டெத்தை செலிப்ரேட் பண்ணி ஸ்ப்ரிங்கை வந்து வெல்கம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, வின்டர் வந்துட்டு எப்போதுமே சாரோ, டல், லைஃப்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு எப்போதுமே ப்ளசன்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம போய்ட் ஹென்ரி ஹாவர்ட் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன் ஒன் டே, எவ்ரி சாரோ ஹேஸ் அன் எண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு நாள் ஒரு சொல்யூஷன் இருக்கும். எவ்வளோ சாரோவாக இருந்தாலும், எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு எண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இங்கே போய்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சாரோஸ்க்கு மட்டும் எப்போதுமே எண்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்ப்ரிங்ஸ் கூட வந்து சேஞ்ச் ஆகுது, சாரோஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. பட் இவரோட சாரோக்கு மட்டும் எந்த ஒரு சேஞ்சும் இவரோட லைஃப்பில் இல்லை. அவரோட சாரோஸ் அப்படியே தான்
இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் இந்த போயமை நம்ம போயட் ஹென்ரி ஹாவர்ட் எண்ட் பண்ணியிருக்காரு. So that was the end of the poem, The Sooth Season.